ஹலோ. குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்றைக்கு எல்லாருமே இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறீங்க பிங்க் கேக் டெக்கரேட்டிவ் அகாடமி மூலமா நடத்தப்படும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் முறைக்கு உங்களுக்கு கேக் பேக்கிங் பண்ணி கேக் டெக்கரேட்டிங் பண்ணி கேக் எப்படி பிஸ்னஸ் பண்றேன்றது எல்லாமே உங்களுக்கு இது மூலமா படிச்சுக்கொள்ள முடியும். இது 2 மந்த் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு கேக் மட்டும் அல்ல படிக்கிறீங்க. அதுக்கு தேவையான எல்லா வகையான டெக்னிக்கும் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே மாதிரி 2 மந்த்ல நீங்க முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு பிறகு ஒரு பிசினஸ் தொடங்க ஈக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இது இப்ப நாங்க ஜாயின் பண்ணிக்கொள்ற கிளாஸ்ல வந்து இந்த கிளாஸ்ல வந்து 55 பேட்ச் போகுது. இனி 56 பேட்ச் போகுது. இனி அதனால மிச்சம் ஸ்லோவா மிச்சம் காமனாக அந்த கிளாஸை நடத்தி கொண்டு போறேன். உண்மையாவே அவங்களுக்கு சரியா ப்ரொஃபஷனலா படிச்சு கொடுக்கணுமானதுக்காக வேண்டி இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்ப 7 இயர்ஸா நாங்க வந்து கண்டினியூவா பண்ண போறோம். இந்த கிளாஸ்ல வந்து நிறைய பேர் சரி எல்லா ஊராலையும் எல்லா கண்ட்ரிலேருந்தும் எல்லாருக்கும் ஜாயின் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி நிறைய பேர் படிச்சுக்கிறாங்க இதுல. இப்ப தூரம் இருந்தாலும் அவங்க ஆர்டர்ஸ் எடுக்கிற எப்படி எப்படி நாங்க ஒரு பிசினஸ் பண்றேன் இது எல்லாமே அவங்க தெளிவா படிச்சு இப்ப எங்க கிளாஸ்ல நிறைய பேர் பிசினஸ் கேக் சம்பந்தமா பிசினஸ் பண்ணி கொண்டு போறாங்க. இனி நான் நினைக்கிறேன் இதுல கேக் செய்யறவங்க பிசினஸ் பண்றவங்க அப்படி இல்லாம ஒன்றும் தெரியாம ஜீரோல இருக்கிறவங்களும் நீக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஜாயின் ஆக முடியும். இதுல வந்து ஓ லெவல் முடிஞ்சு அவங்க வீட்டுல இருக்கிற ஓ லெவல் ஏ லெவல்ல இருந்து உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு வாய்ப்பு நாங்க தாரோம். அதே மாதிரி எத்தனை வயதாவினாலும் பிரச்சனையே இல்லை. சரியா? அது வந்து அதுக்கு நார்மலா எல்லாருக்குமே இது படிக்கலும். அதனால ஒரு சொட்டு சம்டைம் நிறைய பேர் கேட்கறதுதான் எனக்கு நல்ல வயசு எனக்கு படிச்சதுக்கு பரவாயில்லையா எனக்கு வரையிலுமா ஆன்லைன் கிளாஸ் சுட்டி நான் வரவா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை, வயசு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களோட ஆசையும் உங்களோட தேவையும் உங்களுக்கு எப்படி நாங்க ஒரு என்ன சரி செய்வோம்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆகி பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைகள் சம்டைம்ஸ் தொழில் போறவங்க இருக்கிறாங்க. இனி அதனால அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு பெரிய வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். எங்கட அகாடமி மூலமாக உங்களுக்கு ரெக்கார்டினும் உங்களுக்கு டைம்க்கு டைம் சரி வந்து அந்தந்த வீக்குக்கு நடக்கிற கிளாஸ் ரெக்கார்டிங், பழைய ரெக்கார்டிங் இல்ல கிளாஸ் ரெக்கார்டிங் சரி. சாட்டர்டே நார்மலா உங்களுக்கு சண்டே ஏதாவது நீங்க வேலை செய்றீங்கடா இல்லாட்டி ஜாப் செய்றீங்கடா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டிங் மூலமா உங்களுக்கு அந்த கிளாஸ் உங்களுக்கு பார்த்து படிச்சு அந்த ஹோம்ஒர்க்கை 1 வீக்குள்ள உங்களுக்கு அனுப்புறதுதான் நிக்குது. அதே மாதிரி குரூப் ஆட் பண்ணுவோம். அந்த குரூப்ல வந்து முக்கியமான இடம் வந்து ஒர்க் எல்லாருமே அந்த ஹோம்ஒர்க் செய்யறது தான். அந்த உண்மையா சொல்லணும்னா 2 மந்த் கோர்ஸ் சேர்ந்ததுக்கு ஒன்ஸ் அ வீக் கிளாஸ் நடந்ததுக்கு நாங்க வந்து 2 மந்த்தும் உங்களோடய சேர்ந்து நாங்க அந்த போனோடையும் நீங்க செல்றதும் உங்களோட ப்ராப்ளமும் நாங்க வந்து சால்வ் பண்ணி கொண்டே தான் இப்போ அந்த 2 மந்த்துக்கும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்க தந்து கொண்டு தான் இப்போ. அது எங்கட கிளாஸ் உண்மையா சொல்ல போனா எங்கட ஓல்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. அப்படிக்கு என்னன்னா அவங்க வாய்ஸ் மெசேஜ்ல சென்றாங்க. சம்டைம் எங்களுக்கு கால் ஆன்சர் பண்ண கிடைக்க எல்லாத்தையும் நாங்க வாய்ஸ் மெசேஜ் வச்சா அந்த வாய்ஸ் மெசேஜ் போன் எடுத்த சரி பார்த்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் ஹோம்ஒர்க் செய்யலைன்னா என்ன சரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா செய்யும் போது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு எல்லாமே நாங்க சப்போர்ட் கொடுத்து 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 அவங்கள 2 மந்த் ஆகக்குள்ள அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் டைப்புக்கு நாங்க கொண்டாந்து விட்டுடுவோம். இதுதான் எங்க கிளாஸ்ல நிறைய நடக்குது. நீ அதனால பயம் இல்லாம உங்க எல்லாருக்குமே ஜாயின் ஆகி பார்க்கலும். நிறைய லேடிஸ்க்கு உள்ள ஒரு ப்ராப்ளம் தான் ஏதாவது காசு எங்கிட்ட கைக்கும் வருமெண்டா நல்ல ஒரு வீட்டுல சும்மா இருக்கிறத ஏதாவது செய்யலாமே என்ற ஒரு நோக்கம் இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி 2 மந்த்ல பாருங்க. பிசிக்கல் கிளாஸுக்கும் பார்க்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மார்கிட்ட நான் பாக்குறேன். அதனால நான் பயமில்லாம உங்களுக்கு ஜாயின் ஆக சொல்றேன். நீங்க ஜாயின் ஆகி பாருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு காசு கெட்டாம உங்களுக்கு ஜாயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு அதுலயும் பிரோசனம் எடுங்கன்றதான் சொல்றேன். அதே மாதிரி நாங்க வந்து இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்தப்படுற இந்த அகாடமியை பத்தி சொல்றேன்டா. இந்த அகாடமி வந்து இன்டர்நேஷனல் வேலிட் அகாடமி உண்டு. வீல்டன் கிளாஸ் கூட சரி இன்டர்நேஷனல்
வில்டன் கோர்ஸ் கூட உங்களுக்கு இந்த அகாடமி மூலமா படிச்சுக்கொள்ள முடியும். இனி அந்த கோர்ஸ்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது. வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு தேவைண்டா இல்லைன்னா அவங்களுக்கு இதுக்கும் பார்க்க மேல படிப்பு படிக்கணும்ன்ற ஆசை ஒன்றிருந்தா வில்டன் கோர்ஸ் உங்களுக்கு என் மூலமா இல்லாட்டி இந்த அகாடமி மூலமா உங்களுக்கு படிச்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேசிக் கோர்ஸ்ல இருந்து பர்த்டே கேக்குன்றதுதான் இந்த 2 month கோர்ஸ். அதுக்கு போற சுகர் ஃபிளவர்ஸ் வெரைட்டி கிளாஸஸ் வெரைட்டி கேக் கோர்சஸ் அதே மாதிரி மாஸ்டர் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ள இது உங்களுக்கு தேவைண்டா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இது ஒன்றும் தெரியாட்டியும் நிறைய பேர் வர்றது எனக்கு ஒன்றுமே தெரியாது மிஸ் நான் ஆசை வீட்டுல சும்மா செய்வேன் ஆனா எனக்கு அப்படி ப்ரொஃபஷனலா செய்யவும் தெரியா எனக்கு சரியா ஐசிங் வராது எனக்கு இப்படி இப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இனி அதனால நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கொள்ளும் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கொண்டு பயமில்லாம ஜாயின் ஆகுங்க. ஒன்றும் தெரியாட்டியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே நாங்க இன்டர்நேஷனல் முறைக்கே தான் படிச்சும் கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் ஒரு இஷ்யூவும் வராது. பயமில்லாம ஒன்றும் தெரியாட்டியும் உங்களோட ஆசையும் ஊக்கமும் மட்டும்தான் தேவை இந்த விஷயத்துல படிக்கிறது. அதே மாதிரி நான் இந்த பிசினஸ் சைட சொல்றேன்டா ஒரு நார்மலா நாங்க ஒரு பிசினஸ் பண்ணும் போது நாங்க எவ்வளவு சரி நாங்க ஒரு அமௌண்ட் வந்து நாங்க பிசினஸுக்கு போடணும். நான் சொல்றேன் நார்மலா நாங்க பியூட்டி சைட பார்ப்போமே பியூட்டி சைட பார்த்தா நீங்க ஒரு சலூன் ஒன்று ஓபன் பண்றேன்டாலுமோ அப்படி இல்ல நீங்க சரியா சலூன் ஒன்று ஓபன் பண்ணலாட்டி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் மாதிரி வர மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க வேற வேற ஏதாவது ஒரு ஷாப் கொண்டு தொடங்குறேன்டாலுமோ அப்படி இல்லைண்டா இன்னும் நிறைய ஒரு ஃபீல்ட்ல நீங்க போறேன்டா உங்களுக்கு அதுக்கு நிறைய செலவு பிசினஸ் சைடுக்கு செலவழிக்கிறதுக்கு காசு போட்டுதான் காசு எடுக்கலாம். ஆனா இந்த இந்த கேக்ன்ற தொழில்ல நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்தான் நீங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே உங்களுக்கு வீட்டுல இருந்தே உங்களுக்கு ஃபர்ஸ்டுக்கு நீங்க காசு எடுத்து காசு அது சரி எல்லா பிசினஸ்லயும் நீங்க காசு கொடுத்துதான் காசு எடுக்கணும். சரியா இது அப்படி இல்லை நீங்க காசு எடுத்துதான் காசு எடுக்கிறீங்க. சரி நார்மலா நாங்க ஆர்டர் ஒன்று எடுக்கிறேன்டாலும் அவங்க ஒன்னாவது எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணினதுக்கு பிறகு தான் நாங்க அதை செய்யறோம். செஞ்சதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட மற்ற பேலன்ஸை எடுப்போம். அப்ப எங்களுக்கு ஒரு செலவும் இல்லாம இந்த கோர்ஸ்ல படிச்சதுக்கு போறோம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏனண்டா இதுல முக்கியமான விடம் எடுக்குது ப்ரொஃபஷனல் ஆகணும் கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும். ஏனண்டா நாங்க கஸ்டமர்ஸோட ஒரு விஷயம் நாங்க ஹேண்டில் பண்ணும் போது நாங்க உண்மையாவே கேக் சம்பந்தமாக எல்லாமே சரியான முறையில தெரிஞ்சிக்கணும். அதுதான் முக்கியம். இன்னொருத்தர்கிட்ட நாங்க காசு ஒன்று வாங்கும் போது அதுக்கு நாங்க சரியான ஒரு இதை கொடுக்கணும். அது சரி எங்கிட்ட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். நாங்க செய்யற கேக்ல நாங்க டிசைன்ல இதெல்லாம் எனக்கு முடியும் எனக்கு செய்யலும் நீங்க இவ்வளவு எனக்கு காசு தரேன்னா நான் உங்களுக்கு இதை செஞ்சு தருவேன்ன்ற தைரியம் உங்களுக்கு தன் நம்பிக்கைன்றது வரணும். இது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளால உங்களுக்கு வருமானு நம்புறேன். ஏனென்றா நாங்களும் அந்த ஸ்டெப் எல்லாம் தாண்டி வந்ததுனால அதனால நான் நினைக்கிறேன் நீங்க இந்த கிளாஸ்ல கண்டினியூவா கடைசி மட்டும் ஜாயின் ஆகி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கும் ஃப்ரீயா கிடைக்கும். உங்களுக்கு இந்த குரூப் மூலமா உங்களுக்கு இந்த இன்னைக்கு கிளாஸ்ல ரெக்கார்டிங்கும் கிடைக்கும். பார்க்க முடியாதவங்க அப்படி பார்க்க கிடைக்கல எனக்கு கொஞ்சம் வேலை அதனால எனக்கு மிஸ் ஆகிச்சு கிளாஸ்ன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ரெக்கார்டிங் நிக்குது. அந்த ரெக்கார்டிங் மூலமா அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு தேவைண்டா செகண்ட் கிளாஸுக்கு கண்டினியூவா ஜாயின் ஆகிக்கொண்டு போகலாம். இந்த கிளாஸ் 23,000 23,000 உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் முறையில 5,000 மணி பே பண்ணி கொண்டு போகலாம். 8 வீக் கிளாஸஸ் நடக்கும். 8 வீக் கிளாஸஸ்க்குள்ள நீங்க பே பண்ணினதுக்கு போறோம் நாங்க உங்களைய ஒரு எந்த ஸ்டெப்புக்கு கொண்டாடணுமோ அந்த ஸ்டெப்புக்கு கொண்டாந்து வச்சிடுவோம். அதுக்கு போறோம் நீங்க என்னையோட பேசக்கொள்ள உங்களுக்கு ஏண்ட குறைய செல்லும் அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி வரக்குள்ள வந்தீங்க நான் இப்ப எப்படி ஈக்கிறேன்றத சொல்லலாம். சரியா இனி இத நான் மனசுல வச்சுக்கொண்டு நீங்க எல்லாருமே இன்றைக்கு கிளாஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க கிளாஸ்ல கண்டினியூவா பார்த்து கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் கைண்டா கேட்கணும். இது ஓப்பன் குரூப் ஒன்று தான் நாங்க ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுக்கு எல்லாருக்குமே கிளாஸ பார்க்கலாம். ஆனா தேவையில்லாத வீடியோஸ் தேவையில்லாத உங்களோட
வேற வேற பிசினஸ் போட்டோஸ் வேற வேற பிசினஸ் அட்வர்டைஸ் ஒன்றுமே இதுக்கு உள்ளுக்கு போட வானம். அதுக்கு நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்றதையும் நான் அன்போட சொல்லிக் கொள்கிறேன். இனி இப்ப நாங்க மத்தது தான் இன்னொரு விஷயம். எங்களோட கிளாஸுக்கு வர கேர்ள்ஸ் மாருக்கு சம்டைம் வேற ஃபேக் அக்கௌண்டால ப்ராப்ளம்ஸ் பேசக்கூடாது கதைக்கக்கூடாது அப்படி என்ன சரி அவங்க எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினா அந்த நம்பரை நாங்க நம்பருக்கு தேவையான சட்டப்படி நடவடிக்கை நாங்க எடுப்போம் என்றதையும் அன்போடு நான் சொல்லிக் கொள்கிறேன். மற்ற விஷயம்தான் எல்லாத்துக்கும் நாங்க குரூப் இந்த குரூப்ல உங்களை வச்சு இந்தத்துக்கு மறுபடியும் நாங்க நெக்ஸ்ட் குரூப்புக்கு நாங்க உங்களைய ஜாயின் பண்ணிக்கொள்றது பேமெண்ட் பண்ணினவங்க எல்லாரையும் ஜாயின் பண்ணிக்கொள்வோம். சரியா? உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது 5000 பே பண்ணி உங்களோட கிளாஸ கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள. ஓகேயா? சரி, இப்ப நாங்க பார்ப்போம். உங்க எல்லாரோடையும் பேசவும் ஆசையாக்கி ஆர்வமாயிக்கிறேன். இனி அதே மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு உங்களுக்கு டிசைன் ஒன்றும் காட்டி தரத்துக்கு இருக்கிறேன். இனி இது எல்லாமே நல்லா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் ஈஸி மெத்தட் இந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டெப்பா நாங்க போகும்போது உங்களுக்கே விளங்கும். அது உங்களுக்கு என்னென்ன பிழைகள் என்னென்ன குறைகள் இருந்துச்சோ அதை உங்களுக்கு திருத்தி கொண்டு உங்களுக்கு இன்னும் முன்னுக்கு போயிலுமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? சரிம்மா. இப்ப நான் உங்களோட பேச வைக்கிறேன். யாராவது ஜாயின் ஆக வைக்கிறீங்கன்னா எல்லாரும் ஜாயின் ஆகிக்கோங்க இன்னைக்கு கிளாஸுக்கு. எனக்கு கொஞ்சம் உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது பேசுங்க பார்க்க. உங்களோட ஜூம் சாட் ஒன்று போடுங்க பார்க்க. எங்கேருந்து நீங்க வந்திக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட பேரையும் ஜூம் சாட்டையும் போடுங்க பார்க்க. எங்கேருந்து வந்திக்கிறேன் பேரையும் ஊரையும் போடுங்க. போடுங்க பேரையும் ஊரையும் போடுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நான் அப்ப உங்களுக்கு பேசுறேன். உங்களோட பேசணும். பாத்திமா சில்மியா குருநேகல சுமையாவா குருநேகல இருந்து பேசுங்கம்மா. சிமையா எங்க? அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நபீரா பதுல்ல எங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சுருக்க கேக்குதா நான் பேசுறது? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கலைவாணி கிளம்போ 13 பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு சுருக்க என்னடா கிளாஸ்ல டைம் எடுக்கலாம் பேசுறவங்களுக்கு நான் ஓ குட் மார்னிங்மா. என்ன செய்தீங்க? கலைவாணியா? ஓகே பேசுங்கம்மா. என்ன செய்றீங்க? வீட்ல தான் மிஸ் இருக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. படிச்சு கொள்ளணும் தான். ஓகே. இப்ப படிக்கிறேன்னு சொன்னா நார்மலா நீங்க வீட்ல கேக் செய்றீங்களா? அப்படி இல்லண்டா சும்மா ட்ரை பண்ணி பாக்குறது. இந்த ஐசிங் அதெல்லாம் வராது, செய்ய தெரியாது. ஐசிங் தெரியாது. இப்ப உங்களுக்கு ஐடியா இருக்குதா? இப்ப இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி நான் செய்யணும்ன்றது ஒரு பிசினஸ் வந்து ஓபன் பண்ற ஐடியா இருக்குதா? அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் மிஸ். தெரிஞ்சுக்கொள்ளணுமே. இப்ப ஒன்றுமே தெரியாம நான் பிசினஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு இடியொண்டு போட்டோமா இருக்குமேனா? ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் ஆகுங்க. இன்னைக்கு கிளாஸ பாருங்களேன். உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஜூம் மூலமா நாங்க எப்படி படிச்சு கொடுக்குறோம் எப்படி நீங்க அத உங்களுக்கு எப்படி விளங்குது? சரியா? நான் சொல்லி தரது விளங்கணுமே. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டீச்சர் சொல்லி தரது விளங்கணும். அப்படி விளங்கலாட்டி எவ்வளவுதான் நாங்க சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு விளங்காது. நாங்க என்ன செல்றேன் நீ அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தந்திக்கிறோம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஜாயின் ஆகி இதுல உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை எடுத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். ஷப்னா பலபீட்டிய அன்மியூட் பண்ணிட்டு சுருக்க பேசுங்க. வினிதா கலம்போ அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க டியர். நீங்க பேசுறே கேக்குது இல்ல வினிதா? பேசுங்க.
சுருக்க பேசுங்க, என்னடா எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்குது. நிலாஃபர். Good morning, Miss. குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க இருந்து நீங்க யாரு? நான் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் பொத்தில். அம்பாறை. ஓகே. என்னம்மா செய்றீங்க நீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன். நான் இப்ப சின்ன பிசினஸ் ஒன்று செய்யறேன். ப்ரௌனிஸ், டோனட், மஃபின் அப்படி செய்யற. ஐசிங் ஒன்றும் செய்ய தெரியா, அது வருது இல்ல. அப்படியா? இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா, உங்களுக்கு அந்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்றதுக்கு நீங்க நினைக்கிறீங்க கேக் கிளாஸ் இதுக்கு போனா நல்ல மெண்டு. ஓகே, நீங்க ஜாயின் ஆகி பாருங்க. கடைசிக்கு நாங்க பாப்போம் எப்படி என்று. 2 மந்த்துக்கு நீ கண்டினியூ ஆயிது கிளாஸ் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு உண்மைக்கே பிசினஸ் நல்லா க்ரோ பண்ணிக்கொள்ளையிலும். ஏன்னா நீங்க பிசினஸ புடிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு இதே அதோட சேர்த்து கொண்டு போறேன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இன்கம் கூட்டி கொள்ளுற வாய்ப்பு. ஓகே டியர், நானும் உங்களுக்கு விஷ் பண்றேன். ஜாயின் ஆகுங்க கிளாஸ்ல. ஓகே, கடைசி மட்டும் பெரிய கிளாஸ்ல. ஓகே. மன்னால் from Manal from Kakirawa. எங்க ஓகே, குட் மார்னிங். என்ன செய்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மிஸ். ஓகே, என்ன ஐடியா உங்களோட? நீங்க நார்மலா கேக்கள் செய்றீங்களா? சும்மா செஞ்சு பாக்குற வீட்ல. இப்ப என்ன ஐடியா உங்களுக்கு? இப்ப இந்த கிளாஸ்ல நீங்க கண்டினியூ பண்ணி ஏதாவது பிசினஸ் ஐடியா இருக்குதா, இல்லன்னா கண்டினியூ பண்ணி செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குதா? மிஸ் ஐடியா இருக்கு, இன்ஷாஅல்லாஹ். ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ்ல நீங்க கண்டினியூ ஆயிரீங்க, ஜாயின் ஆகி பாருங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நீங்க ஜாயின் ஆகி நீங்க பாருங்க எப்படி என்றா உங்களுக்கு ஓகே என்றா நீங்க ஜாயின் ஆகுங்க. ஓகேயா? ஓகே மிஸ். ரிஷாதா, தர்கா டவுன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன செய்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன். ஓகே. பேசிக்கா கேக் செய்வேன், பட்டர் ஐசிங் அது மாதிரி. கொஞ்சம் இன்னும் நல்லா பழவிக்கொண்டா செய்யலாமேன்னு சொல்லித்தான் ஜாயின்ட் ஆவினேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நீங்க ஜாயின் ஆகி பாருங்க. உங்களுக்கு கண்டினியூவா அந்த கோர்ஸை முடிக்க ஏழுமன்னு நான் நம்புறேன். ஏன்னா நார்மலா உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வலிக்குதா? அப்படி செஞ்சு ஐடியாவும் ஈக்குது. பேசிக்கா செய்யற சுட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டானாலும் ஒரு ஐடியா உண்டோ. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜாயின் ஆயினக்கு சீனிங்க இது கண்டினியூவா பாருங்க. ஓகேமா, थैंक यू. சரி, இன்ஷா அல்லாஹ். வேற யாரு? இன்னும் சம்சா தெஹிவல. அஸ்ஸலாமு அலைக்கும் மிஸ். வலைக்கும் சலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஏர்லியா மாண்டசரி டீச்சரா இருந்தேன், அதுக்கப்புறம் இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் தான். மற்றது வந்து பேசிக்கா எனக்கு கேக் செய்ய இயலும். மற்ற கொஞ்சம் அந்த ஐசிங்கை தான் எனக்கு கொஞ்சம் பழகணும். ஓகே, அப்போ ஓகே. ஐசிங் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து டாப்பர்ஸ், ஃபாண்டன் போடுற மாதிரி 3D டாப்பர்ஸ், 2D டாப்பர்ஸ், கட்டர்ஸ் நாங்க யூஸ் பண்ணாம எப்படி செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த இதுல படிக்கலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையா சொல்ல போனா ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான ஃபுல் டெக்னிக்கே நாங்க இந்த கோர்ஸ்ல கொடுக்குறோம். எல்லாரும் நினைப்பாங்க 8 நாளையில படிக்க முடியுமான்ற ஒரு சந்தேகத்தோட தான் ஜாயின் ஆகுறவங்க ஜாயின் ஆகுறேன். ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்கு விளங்குற நாங்க எப்படி போறோம், எப்படி நாங்க அவங்களோட எவ்வளவு நாங்க பொண்ட் ஆகுறோம், எவ்வளவு அவங்களோட பொண்டாவி நாங்க அவங்கள செய்ய வைக்கிறதோ, எவ்வளவு ஹோம்ஒர்க்ஸ் பாக்குறது, அவங்களோட பிள்ளைகள் சரி பண்றது எல்லாமே எங்கட விஷயத்துல நடக்குது. நார்மலா நாங்க பிசிக்கல் கிளாஸ் ஒண்ணு போனேன்னு சொன்னா நான் தெரியும் சொல்லி சொல்றேன். நீங்க இந்த சாட்டர்டே கிளாஸ் போனீங்கன்னா வார சாட்டர்டே காட்டி சாரையோ டீச்சரையோ காண கிடைக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஒன்று இருந்தாலும் நீங்க பிசிக்கல் கிளாஸ்ல போயிட்டு தான் நீங்க வந்து சந்திக்கணும். போன் நம்பர்ஸ் கூட தரமாட்டாங்க. அப்படித்தான் எல்லா கிளாஸ்லயும். ஏன்னா போன் நம்பர்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ண டைம் இல்ல உண்மையா சொல்ல போனா. இனி அதனால
இப்ப நாங்க என்று சொன்னா இது ஆன்லைன் கிளாஸ் தானே, அப்ப நாங்க வந்து உங்களைய காண்றோம் இல்ல, உங்களைய பாக்குறோம் இல்ல, ஆனா உங்களோட ஒர்க்கை மட்டும் தான் நாங்க பாக்குறோம். இந்த குரூப்ல வந்து ஹோம்ஒர்க் செஞ்சா உங்களோட ஹோம்ஒர்க்ல தான் உங்களே நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்றோம். உங்களுக்கு ஏழுமா இயலாத அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீங்க படிக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்றது எல்லாமே நீங்க செய்யற ஹோம்ஒர்க்ல தான் நாங்க வந்து உங்களைய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அதனால நீங்க செய்யற ஹோம்ஒர்க் அதுவல் எல்லாம் மீந்துச்சுன்னா நாங்க வந்து எதை திருத்தணுமோ எங்களுக்கு வச்சு திருத்தணுமோ அது நாங்க வந்து உங்களுக்கு சரியா செஞ்சு கொண்டு வரும்போது 2 month ஆகுள்ள உங்களுக்கு ஒரு 3D டாப்பர்ஸ் வச்சு ஒரு ஃபுல் கேக் கொண்டு செய்யறதுக்கு, ஒரு பர்த்டே கேக் கொண்டு செய்யறதுக்கு நீட்னஸ் நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். ப்ரொஃபஷனலா என்னென்ன செய்யணும் எங்களுக்கு வச்சு நாங்க என்னங்க பிள்ளைய சர் பண்ணி கொண்டதெல்லாம் சொல்லி தராங்க. அதனால 8 நாள் கிளாஸ் இல்ல, இது வந்து 2 month கோர்ஸ் தான் நாங்க வச்சிக்கிறோம். 2 monthம் நாங்க உங்களோட ஈக்கிறோம். அதுதான் நாங்க ஈக்கிற முக்கியமான இது. சில கிளாஸஸ் ஈக்குது உங்களுக்கு ரெக்கார்டிங் மட்டும்தான் பாக்குறதுக்கு இயலும். சரியா, ரெக்கார்டிங்ல தந்துடுவாங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமில்ல, ரெக்கார்டிங்க்கு பலான்னு ரெக்கார்டிங் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வைப்பாங்க. ஆனா இதுல அப்படி அல்ல, நாங்க எந்த வீக்கும் கிளாஸ் செய்வோம் லைவா ஜூம் மூலமா. அதுக்கு பிறகு நீங்க அந்த கிளாஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலும் கூட உங்களுக்கு டவுட்டே நாங்க கிளியர் பண்றோம். அதே மாதிரி அந்த கிளாஸ் உங்களுக்கு பார்க்க முடியாம போனாலும் உங்களுக்கு ஈவினிங்க்கு சரி வந்து ஓபன் பண்ணி உங்களோட ஜூம் உங்களுக்கு நாங்க தர இது மூலமா உங்களுக்கு ரெக்கார்டினை பாக்குற வாய்ப்பும் மீக்குது. சரியா, நீ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு உங்களுக்கு நல்ல இதுல நல்ல ஒரு ஃபியூச்சர் ஒண்டிக்குது, ஜாயின் ஆகி பாருங்க. சரியா, வேற யார் இருக்கிறீங்க பேசுறதுக்கு? நிறைய என்ன சரி டவுட் இருக்குதா? ஸ்கூல் கிளாஸ பத்தி கேட்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? உங்களுக்கு பேசலாம், பேசுங்க. வாலிக்கும் சலாம். ஹனா தானே? ஆமா சொல்லுங்க. மாவனல்ல, ஓகே சொல்லுங்க. எனக்கு இது வரைக்கும் கேக் பத்தி ஒரு ஐடியாவே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் ஆகிற ஒரு கேக் கிளாஸ்க்கு. ஓகே ஆசையும் நிக்கிற படிச்சு கொள்ளணும். ஓகே, இப்ப கிளாஸுக்கு வரவே உங்களுக்கு என்ன ஓகே இது ஏழுமாவுமா ஏழாவாண்ட ஒரு டவுட் ஒன்று வர இல்லையா உங்களுக்கு? டவுட் வந்துச்சு எனக்கு ஏழும் வைக்குமா அப்படின்னு. ஜாயின் ஆகி பார்ப்போம்னு தான் சேர்ந்து. ஓகே, ஒரு நம்பிக்கைக்குன்னா நீங்க பயமில்லாம நீங்க ஜாயின் ஆகுங்க. உங்களோட பேர் ஹனா, ஏன்னா நான் வந்து உங்களைய வச்சுக்கொள்றேன். நீங்க ஜாயின் ஆகுங்க. உங்களைய 2 monthல நான் மறுபடியும் உங்களைய நான் பேஜ்லயே உங்களோட இதோட இந்த குரூப்ல வந்தவங்க எல்லாருக்குமே எங்க பேஜை பாக்கியாலும் 2 monthல அவங்களோட கடைசி ரிசல்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா? ஓகேமா, ஜாயின் ஆகுங்க, கண்டினியூவா ஜாயின் ஆகுங்க. நான் கட்டாயமாக நீங்க ஒன்றும் தெரியாண்டு சொன்ன சுட்டி நான் சொல்றேன். 2 monthல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே சரிம்மா, வேற யாரு பேசிக்கிறீங்க? ஒன்றும் தெரியாண்டு சொல்றது யாரு? குட் மார்னிங் சொல்லுங்கம்மா. பேர் என்னம்மா உங்களோட? பேர் வந்து வினிதா. வினிதா, சொல்லுங்கம்மா. நான் வந்து கொழும்புல இருக்கிறேன். எனக்கும் கேக்க பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்ல செய்யறதுக்கு. சின்னவங்க 2 பேர் இருக்கிறாங்க, வீட்டுலதான் இருக்கிறேன். ஏதாவது செய்யணும்ன்றத ஒரு விருப்பம். ஓகே, நம்பிக்கைக்குதா 2 monthல முடிக்கலுமெண்டு? சொல்லலாமா, ஜூம்ல பழகலாமான்ற ஒரு டவுட் தான் எனக்கு இப்ப வரும். உங்களோட பேரையும் நான் எழுதி வச்சுக்கொள்றேன். ஓகே, ஜாயின் ஆகுங்க 2 monthக்கு. 2 month அப்புறம் உங்களோட பேரையும் நான் வந்து ஏன பேஜ்ல வருமன்றத நம்பிக்கையோட நீங்க ஜாயின் ஆகி பாருங்க. ஓகே சரிம்மா, நீங்க உங்களோட பேஜ் எங்களோட பேஜை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். எங்க கிளாஸ்ல எப்படி எக்ஸாம் செஞ்சவங்க எல்லாம் எவ்வளோ ஊக்கத்தோடையும் எவ்வளோ ஆர்வமும் இருந்துச்சுண்டு உங்களுக்கு அவங்களோட போட்டோஸ் அவங்க செஞ்ச ஒர்க்களை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஏன்னா நாங்க பேஜ்ல நாங்க லேசில அப்டேட் பண்ண மாட்டோம். அப்படி அப்டேட் பண்றேடா நாங்க சரியா அவங்க பெர்ஃபெக்டா செய்யறவங்க எப்படி செஞ்சாங்க, எங்க கிளாஸ்ல வார பிள்ளைகள் எப்படி செய்யறாங்கன்றத நாங்க காட்டுறதுக்காக நாங்க அந்த பேஜுக்கு நாங்க அப்டேட் வந்து கொடுக்குறோம். இனி அதனால கிளாஸ்க்கு படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி நான் எந்த இடத்துக்கு அவங்கள கொண்டாந்து விடுறேன். அதனால பயம் இல்லாம உங்களுக்கு ஜாயின் ஆகலும்ன்ற நம்பிக்கையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு தாரேன். 2 monthல அந்த நம்பிக்கையை நான் தாரனா இல்லையான்றத உங்களுக்கு பார்க்கலாம். சம்டைம் எல்லாருமே செல்ற ஒரு இதோண்டு தான் கிளாஸ்ல வந்து கடைசி நாளைக்கு சொல்லுவாங்க, டீச்சர் நான் நினைச்சேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்க எனக்கு தந்த ஊக்கம் வந்து கடைசி இன்றைக்கு வந்து வர வர குறையுமோ தெரியான்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு மிஸ். ஆனா நீங்க அன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்க இன்றைக்கும் எங்களோட இருக்கிறீங்கன்ற இத அவ சொன்னா. இனி அந்த மாதிரி நீங்க பயமில்லாம ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு வந்து
அந்த இடத்துக்கு ஒன்றும் தெரியான்னு சொன்னா அந்த இடத்துக்கு புஷ் அண்டு கொடுத்து நாங்க உங்களைய கொண்டாந்து அந்த ஆசையோடு இருக்கிறவங்கள கட்டாயமாக அந்த இடத்துக்கு கொண்டாந்து நாங்க விடுவோம். பிசினஸ் பண்றதுக்கு ஏழுமான இடத்துக்கு நார்மலா நாங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ண முன்ன எங்களுக்கு எங்களோட வீட்டாட்களை ஹாப்பி பண்றதுக்கு இல்லைன்னா அவங்களோட பர்த்டே ஒன்றுக்கு நாங்க ஒரு கிஃப்டா கொடுக்கறதுக்கு பர்த்டே ஒன்றுக்கு செஞ்சு எங்களோட பிள்ளைகளோட ஆசையை பாக்குறதுக்கு கூட நீட்டா செய்ய தெரியணும். அது சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையா சொல்ல போனா நீங்க வெளியே கொடுத்து வாங்குற 6000 கேட்க நீங்க வந்து அதை நீங்க 3000ல நீங்க முடிச்சிடுவீங்க, 3000ல முடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கா நீங்க எடுத்துக்கொண்டீங்கடா கட்டர்ஸ் இல்லாம ஒரு சிம்பிளா எந்த நேரமும் நாங்க இவ்வளவு காசை குறைச்சி எப்படி நாங்க வலிவை கூட்டிக் கொள்றேன் எங்களோட கேட்ட வலிவை கூட்டிக் கொள்ளுற வந்து கட்டாயமாக அந்த ஹேண்ட் மேட்ல தான். அப்ப அந்த கை திருத்தத்தை நாங்க திருத்திக் கொள்ளணும். இது முக்கியமான விஷயம். நீங்க பிசிக்கல் கிளாஸ் வந்தாலும் நீங்க செய்யத்தான் ஆகணும், நீங்க வீட்டுல இருந்தாலும் அதை செய்யத்தான் ஆகணும். எனக்கு முடியும் சொல்லி தரத்துக்கு அதை இப்படித்தான் செய்யறேன்னு சொல்லி தரையிலும் ஈஸி மெத்தட் டெக்னிக்கோல சொல்லி தரையிலும். ஆனா அதை பலவுற ப்ராக்டிக்கல் ஒர்க் வந்து நீங்க தான் அதை செஞ்சு திருத்தி கொள்ளணும். அது முக்கியமான விஷயம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ற விஷயத்தான். சும்மா வீடியோ பார்த்தோமா சல்லிய கட்டினமா கிளாஸுக்கு நான் ஜாயின் ஆவினான்னு இல்லாம அதை வந்து ஒரு 2 hours ஒரு வீக்ல 6 நாள் நீக்கிது. அந்த 6 நாள் ஒரு 2 hours நீங்க சைட் ஆக்கி நீங்க அந்த வேலையை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம உங்களோட கையும் உங்களுக்கு தெரியாத ஒரு இதை வெளிப்படுத்தும். ஏனெண்டா அந்த உங்களுக்கு தெரியாத ஒரு நாலேஜை வெளிப்படுத்தும். நீங்க அதை செஞ்சு கொண்டு வந்தீங்க. அது நான் கண்டிக்கிறேன். ஒன்றும் தெரியாம வந்த பிள்ளைகள் இவ்வளவு தூரம் வந்திக்குதுன்னு. இன்னும் யாராவது பேசிக்கிறீங்களா? நாங்க கிளாஸ்ல இப்ப தேவையானது ஸ்டார்ட் பண்ணுவோம். யாராவது இருக்கிறாங்களா ஏதாவது கேட்கறதுக்கு? ஓகே, இப்ப கடைசியா நான் என்னைய பத்தி சொல்றேன். நான் வந்து இந்த கிளாஸ் தொடங்கும் முன்ன நான் வந்து இந்த படிப்பு சம்பந்தமாக நான் வந்து ஆர்ஏ கிளெமன்ட் ஸ்கூல்ல நான் படிச்சிக்கிறேன். அதே மாதிரி 3 years நான் எக்ஸ்பீரியன்ஸோட ட்ரைனிங் செஞ்சு வந்திக்கிறேன். அதே மாதிரி பிஎம்இ மாஸ்டர் செஞ்சேன். அதே மாதிரி வில்டன் இன்ஸ்ட்ரக்டராக இப்ப ஒர்க் பண்றேன். அவங்களோட இதுக்கு அமெரிக்கன் கம்பெனி ஸ்கூல் உண்டு, இனி கேக் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் ஒன்றுல இன்ஸ்ட்ரக்டராக ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் படிச்சு கொடுக்குறேன். இனி அதனால உங்களுக்கு பயம் இல்லாம இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளும். இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல ஸ்டெப் போற மாதிரி எல்லாம் இதுல சொல்லி தரப்படும். இனி அதனால எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சரியான மட்டும் நீக்குது. நாங்க எக்ஸிபிஷன் மட்டும் வச்சு இப்போ 6 எக்ஸிபிஷன்ல நான் டிசைன்ஸ் கேக்ஸ் எல்லாம் வச்சிக்கிறேன். இனி அதனால ஒரு பயம் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கோர்சஸ் ஒன்றுல இன்டர்நேஷனல் அகாடமி ஒன்றுல ஆன்லைன் மூலமாக நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கால இது நம்பர் 1 கிளாஸ் வந்து ஆன்லைன் மூலமா நடக்கிற. இனி அதனால பயம் இல்லாம உங்களுக்கு ஜாயின் ஆகி உங்களோட படிப்பு படிங்க. நான் உண்மையா மீடியா மூலம் பேத்தோ இல்லைன்னா நான் ஒரு இது போட்டோ நான் வந்து இந்த விடம் வரல. எல்லாமே என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது படிச்ச வந்தவங்க மூலமா என் பேஜ்ல மட்டும் 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நீ அது எனக்கு பெரிய பெருமை. என்னடா நான் எனக்கு எல்லா விடத்தாலும் கால் வாரே மீடியாஸ் விளால வாங்க உங்களை இதை காட்டுங்க செல்லுங்க உங்களுக்கு இன்னும் இதா கேளுமென்று. இனி அது எனக்கு கொஞ்சம் நான் இன்னமும் அதுக்கு போகல. நான் வந்து இது சைலண்டா என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானதை நான் செஞ்சு கொண்டு போறேன். ஓகேயா? சரிம்மா. அப்ப நான் இன்னைக்கு என்ன படிச்சு தரேன்னு சொல்றேன். நார்மலா நாங்க ஒரு கேக் ஒன்று செய்யும் போது ஒரு டிசைன் ஒன்று பண்றதுக்கு ஒரு ஐசிங் மட்டும் யூஸ் பண்ணி நொசல்ஸ் இல்லாம எப்படி நாங்க இதை செய்யறது, எப்படி இந்த டிசைனை பண்ணுறதுன்ற இது எல்லாருக்குமே இயலுமானது. ஏனண்டா ஒருத்தருக்கும் கஷ்டமண்ட ஒன்றும் இல்ல, சரியா? ஏலாண்டு ஒன்றும் இல்ல. ஆனா இந்த நான் இன்றைக்கு படிச்சு தர்றது வந்து ஒன்றும் தெரியாத ஒருத்தருக்கும் கூட இந்த டிசைனை பண்ண முடியும்ன்றதுதான் நான் இன்றைக்கு காட்டி தர போறேன். சரியா? அப்ப இதுக்கு எங்களுக்கு தேவைப்படும் ஐசிங் தேவைப்படும், மீடியம் கன்சிஸ்டன்சி ஐசிங். அதை நான் சொல்லி தரேன் எப்படி செய்யறேன்ட்டு. அதுக்கு தேவையான நாங்க டிசைனை பார்ப்போம். நார்மலா நாங்க இந்த டிசைனை செய்யறதுக்கு எங்களுக்கு தேவைப்படும் ஒரு ரிட்டிஃபார்ம் போர்டு உண்டும். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆயில் பேப்பர். நார்மலா நாங்க கேக் இந்த இதுவரைக்கு யூஸ் பண்ற ஆயில் பேப்பர் இருக்குது. என்ன சொல்றது, சும்மா ஷப்புல இருக்கிறது பேக்கிங் பேப்பர் அல்ல, ஆயில் பேப்பர். சரியா? பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணவானோம், ஆயில் பேப்பர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எங்களுக்கு தேவையான டிசைன் அது வந்து உங்களுக்கு
பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கொள்ளிலும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஒன்று. சரியா? இனி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அழகான ஃபேஸ் ஒன்று உங்களுக்கு வச்சு கேக்குக்கு மேல எப்படி இந்த டிசைனை பண்றேன்றதை இன்னைக்கு காட்டி தர போறேன். இனி இது வந்து சரியான ஈஸி மெத்தட்ல செய்யற முறையை தான் காட்டி தரேன். பாருங்க எப்படி செய்யறேன்னு. எப்படி இது நாங்க வந்து செய்யும் போது ஒவ்வொரு டிசைன் எப்படி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றேன்றதையும் உங்களுக்கு பார்க்க முடியும். சரியா? இனி இந்த மாதிரி ரிஜி ஃபார்ம் ஒன்றுக்கு மேல போடுங்க. அதுக்கு போறோம் ஒரு உங்களுக்கு தேவையான டிசைனை வைங்க. அதுக்கு போறோம் ஆயில் பேப்பரை வச்சு மேற்கால இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோ. இந்த டிசைனை தான் நான் காட்டி தர போறேன். அப்ப நாங்க பார்ப்போம் எப்படி இந்த டிசைனை செய்ய போறேன். எங்களுக்கு தேவைப்படும் இந்த மாகரின் நான் எடுத்துக்கிறேன். 100 கிராம் மாகரின் எடுத்துக்கிறேன். சரியா? ஐசிங் சுகர் நான் எடுத்துக்கிறேன் 350. இப்போ இந்த ஐசிங் சுகரை பத்தி செல்லும் போது ஒவ்வொரு இடத்துல அந்த ஐசிங் செய்யும் போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏனண்டா சம்டைம் நீங்க எவ்வளவு ஐசிங்க செஞ்சாலும் அது வந்து மெல்ட் ஆகுற தன்மைக்கும். ஏன்னா அப்ப உங்களுக்கு வந்து என்ன நினைக்கும், ஐயோ எவ்வளவு தான் செஞ்சாலும் இந்த ஐசிங் மெல்ட் ஆகிக்கொண்டு போகுதே, வெயிலுக்கு தாங்குது இல்லையே, மார்னிங் செஞ்ச ஐசிங் என்ன ஈவினிங்க்கு மெல்ட் ஆகுதுன்ற உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியை சரியா புடிச்சுக்கோங்க. என்ன காரணம்டா நாங்க எந்தெந்த ஏரியால இருக்கிறோமோ அந்தந்த ஏரியாவுக்கு தக்கன எங்களுக்கு ஐசிங் தேவைப்படும். அதை தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இது சரியா மெஷர்மெண்ட் பண்ணி நீங்க வந்து நுரலியல இருக்கிறீங்கடா, உங்களோட ஃப்ரெண்ட் கொலம்புல இருக்கிறேன்டா, அவக்கு நீங்க வந்து இந்த ஐசிங் அளவு சரி வந்து இந்த ரெசிபிய நீங்க வந்து அவக்கு கொடுத்தா அவக்கு பிள்ளை ஆயிடும். சரியா? அந்த மாதிரி ப்ராப்ளம் ஒண்டிக்குது. அதுதான் எல்லாருக்குமே அவங்க செல்றதானே, இவ எனக்கு சொல்லி தந்தா ஆனா சரியா வரலண்டா. ஆனா அவன் போய் சொல்லி தரல, உங்களுக்கு சரியாத்தான் சொல்லி தந்தீங்க. ஆனா நீங்க ஈக்கிற அது சரி நீங்க ஈக்கிற அந்த ஏரியால வந்து அது தாங்குது இல்ல, அதுக்கு வந்து தேவையான இதை கொடுக்குது இல்ல, அந்த சப்போர்ட்டா கொடுக்குது இல்ல, அந்த ஐசிங்க உங்களுக்கு மெல்ட் ஆகாம வச்சு கொடுக்குறது. சரியா? இனி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது இந்த கேக் விஷயத்துல. என்னன்னா கேக்குன்னு சொல்றது சரியான சாஃப்டான சரியான மெல்ட் ஆகுற ஸ்மூத்தான ஒரு இது உண்டு. அதனால நீங்க வந்து எந்த நேரமும் யோசிங்க, நான் எப்படி இந்த விஷயத்த எப்படி நீங்க நார்மலா கொலம்பஸ் சைட்ல இருப்பீங்க, ஒரு தூர இடத்துக்கு நீங்க வந்து கேக்க டெலிவரி பண்ணணும். அப்ப அது வந்து வெஹிக்கல் ஒன்றுல போகும். அந்த வெஹிக்கல்ல போகும் போது கூட மெல்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. அப்ப அது மெல்ட் ஆகாம எப்படி நாங்க அதை வந்து இதாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் ப்ரொஃபஷனலா நீங்க திங்க் பண்ணணுமானது. நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து கேக்க செஞ்சு கொடுத்து மட்டும் போதா, செஞ்சு கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க உங்ககிட்ட ஈக்க காட்டும் கேக் அழகாய்க்கும், அங்க போனதுக்கு போறோம் அது மெல்ட் ஆவி பசந்தே இல்லாம பேத்துடும், அழகே இல்லாம பேத்துடும். இனி அந்த மாதிரி நிலைமை சிச்சுவேஷன்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண ஆகும். அதனால ஒரு பிசினஸ் பண்ணும் போது ப்ரொஃபஷனலா ஆயிக்கணும். இனி நார்மலா நான் சொல்றேன், இந்த ஐசிங் வந்து நான் வந்து இந்த டிசைனுக்கு போடுற ஐசிங். சரியா? இந்த டிசைனுக்கு மட்டும்தான் இந்த ஐசிங் பிடிக்கும். மற்ற டிசைனுக்கு நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஐசிங்க மாத்திக்கொள்ளணும். இதுதான் இந்த டெக்னிக்கை தான் நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? இப்ப எனக்கு இந்த டிசைனுக்கு இன்னைக்கு இந்த அளவு தான் ஐசிங் ஓனம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நார்மலா நாங்க வந்து ஒரு பட்டர் 100 கிராம் எடுத்தோம்டா 300 மீடியம் கன்சிஸ்டன்ஸ் ஐசிங்க்கு நாங்க வந்து ஐசிங்க செஞ்சு கொள்ளணும். 350 ஐசிங் தான் தேவைப்படும். ஆனால் அந்த 350 எல்லாருக்குமே 350 மாறாது. விளங்கினீங்களா? ஏன் காரணம்டா இந்த பட்டரோ மேகரினோ மெல்ட் ஆகுற அளவுக்கு தான். இப்ப நான் ஈக்கிற ஏரியால வந்து இந்த பட்டர் மெல்ட் ஆகுற மாதிரியே பாக்குறேன். அப்ப இந்த மெல்ட் ஆகுறே வந்து கூட மெல்ட் ஆகுதுண்டா ஐசிங் சுகர் கூட போகும். அந்த மெல்ட் ஆகுற தன்மை குறவண்டா நுவரெலியா சைட், பத்துள்ள சைட், பண்டாரவேல சைட் இப்ப கூல் கிளைமேட் ஒன்று இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து ஐசிங் பட்டர் மெல்ட் ஆகுற தன்மை குறவு. அப்ப பட்டர் பிடிச்சுக்கொள்ளும். அப்ப உங்களுக்கு அந்த ஏரியால நீங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறேன்டா, அந்த ஏரியால நீங்க ஈக்கிறேன்டா, அந்த ஏரியால உங்களோட பிசினஸ் நடக்குதுண்டா, உங்களுக்கு வந்து ஐசிங் வந்து குறைவாத்தான் போகும். சரியா? நீங்க கிளம்ப சைட்ல இருந்து நீங்க ஆர்டர் ஒன்று செய்றீங்கன்னா உங்களோட ஐசிங்கு பார்க்க அவக்கு ஐசிங் கூட தான் போகும். சரியா? அதை நல்லா விளங்கிக்கோங்க. இனி இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கள் தெரியாம நீங்க ஒரு பிசினஸ், இந்த கேக் பிசினஸ்ல ஒன்றுமே கஷ்டம் இல்ல. சரியான டெக்னிக் தெரியாதே தான் நிறைய பேருக்கு கஷ்டமான வேலையாகுது, டயர்ட் ஆகுறாங்க, வானமா போகுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வார காரணம் என்னன்னா சரியான
மெத்தட அவங்க புடிச்சு கொண்டு இல்லைன்றது தான் அர்த்தம். சரியா? இப்ப நாங்க வந்து இந்த ஐசிங்க நான் இன்னைக்கு செய்ய போறேன், அதனால நான் இன்னைக்கு செய்யற அளவு உங்களுக்கு சம்டைம் கொஞ்சம் கூடும் குறையும், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், நீங்க எடுக்கிற ஐசிங் பிராண்ட். நான் வந்து பிராண்ட நான் இதாக்குற இல்ல, ஆனா நாங்க வந்து ஒரு பட்டர் எடுக்கிறேன்டாலும் உண்மையா சொல்ல போனா ஒரு பிராண்டான பட்டர் எடுக்கிறேன்டா, பட்டர் என்று சொன்னா தெரிந்தானே, பட்டரும் மாகரினும் வேற. பட்டர் என்று சொல்றது வந்து மெடோலி, எஸ்ட்ரா, அந்த மாதிரி தான் மாகரின் என்று சொல்றது. சாரி, மாகரின் என்று சொல்றது. பட்டர் என்று சொல்றது வந்து ஹைலாண்ட் பட்டர் இருக்குது, கொத்மல்லி பட்டர் இருக்குது, ஆங்கர் பட்டர் இருக்குது, இந்த மாதிரி பட்டர் வகைகள் எல்லாமே பட்டர். சரியா? அப்ப மாகரின்ன்றது இது மாகரினும் அல்ல, ஃபேட் ஸ்ப்ரெட் தான் சொல்லுவோம். சரியா? இந்த ஃபேட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஐசிங்க்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும், அது ப்ராப்ளமே இல்லை. சரியா? அப்ப அதுக்கு தேவையான ஐசிங் வந்து கூடும் குறையும். இப்ப நாங்க வந்து பட்டருக்கும் பார்க்க மெடோலி மாகரின் வரைக்கும் ஐசிங் கொஞ்சம் குறைவா போகும், பட்டருக்கு கொஞ்சம் கூட போகும். பட்டர் மெல்ட் ஆகுற தன்மை கூட தானே. அதனால இனி நான் இன்றைக்கு எடுத்துக்கிறேன் மாகரின், நான் எடுத்துக்கிறேன் 100 கிராம், 350 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துக்கிறேன். எவ்வளவு அளவு எங்களுக்கு இந்த மீடியம் கன்சிஸ்டன்சி ஐசிங் செய்யறதுக்கு போகும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி என்று. அதே மாதிரி இதுக்கு தேவையான கலர்ஸ் நாங்க யூஸ் பண்ணணும். இந்த டிசைனை வரைகிறதுக்கு எப்படி நாங்க இதை வரைகிறோம், எப்படி இந்த இதுக்கு கலர்ஸ் போடுறோம், எப்படி இந்த ஐசிங்கால நாங்க இதை கவர் பண்ணி எப்படி நாங்க கேக்குக்கு மேல போடுற மாதிரி நான் காட்டி தரோம் உங்களுக்கு. இன்றைக்கு கூட ஒரு கேக்கை செஞ்சோ இல்லாட்ட ஷாப்பால கேக் கொண்ட வாங்கியோ உங்களுக்கு இந்த டிசைனை போட்டு உங்களுக்கு கட் பண்ணி தின்னலாம். அந்த மாதிரி உங்களுக்கு டிசைனை ஈஸி மெத்தட்ல இந்த டிசைனை இதே மாதிரி செய்யறது எப்படின்றத காட்டித்தார். ஓகேவா? எல்லாரும் கடைசி மட்டும் பார்த்து கொண்டிருங்க, செய்யற முறையை பார்ப்போம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். அந்த பட்டர் யூஸ் பண்றேன் தானே, அது அன்சால்ட் பட்டரா, எந்த பட்டர் யூஸ் பண்ணணும் கொஞ்சம்? பட்டர் உங்களுக்கு விருப்பமான நிறைய பேருக்கு அன்சால்டட் பட்டர் எடுக்கோ மேலும், சால்டட் பட்டர் எடுக்கோ மேலும். அன்சால்ட் பட்டர் யூஸ் பண்ணினா நீங்க சால்ட் ஆட் பண்ணணும். சால்டட் பட்டர் எடுத்தா நீங்க சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி ஒரு குழப்பமும் வராது, எந்த பட்டர் யூஸ் பண்ணலாம் தானே? பண்ணலாம், ஆனா அதுல வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா காட்டும். என்னண்டா சால்ட் உப்பு இல்ல தானே, உப்புக்கு சீனி தன்மை கூட காட்டுறேன். நார்மலா நாங்க ஒரு ஜூஸ் ஒன்று செய்ய போனா எப்படி செய்வோம், நாங்க கொஞ்சம் உப்பு போடுவோம் தானே. ஏன்னா சுகர் போட்டாலும் லைட்டா ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம். அப்ப அந்த உப்பு போடும் போது கூட அந்த தூக்கி விடும், அந்த சீனியோட டேஸ்ட தூக்கி விடும். அதே மாதிரி தான் இப்ப நாங்க அன்சால்டட் பட்டர் எடுத்தா அவங்களோட சீனியோட டேஸ்ட கம்மியா காட்டும், சால்டட் பட்டர் எடுத்தா சீனியோட டேஸ்ட கூட்டி காட்டும். சரி மிஸ், ஓகே, தேங்க்ஸ். ஓகேவா? நான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து நார்மலா கூலர்ல இருந்து எடுத்த சீரு பட்டரை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் இப்படி கை உள்ளுக்கு போட்ட சீரு விரலுக்கு அமர்ந்து கொள்ளுற அளவுக்கு இருந்தா நல்ல. மிச்சம் இந்த ஆயிலா ஆகக்கூடாது. ஆயில் ஆவிச்சேண்டா மிச்சம் ஆயில் ஆவிச்சேண்டா உங்களோட ஐசிங் சரியா வராது. அதே மாதிரி இந்த நான் ஐசிங் சுகரை பத்தி சொல்லி கொண்டிருந்தேன். ஐசிங் சுகர் கூட நீங்க பிராண்டட் ஐசிங் சுகர் எடுங்க. ஐசிங் சுகர்ல வந்து லூஸ் எடுக்க வாணும். சரியா? லூஸ் எடுத்தீங்கன்னா என்ன நடக்குமாண்டா, லூஸ்ல வந்து குவாலிட்டி குறவு. சரியா? மோதா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டூம் பிராண்ட் எடுக்கலாம். டூம் பிராண்ட்லயும் நல்ல, ரசாக்கோ பிராண்ட்லயும் ஐசிங் சுகர் நல்ல. மற்ற ஒரு பிராண்டும் நான் வந்து நல்ல சொல்ல மாட்டேன். ஏன் காரணம்டா உங்களுக்கு வந்து ஐசிங்க சரியா தராது. ஏன் காரணம்டா அந்த ஐசிங்ல வந்து இப்ப பிராண்டட் ஐசிங்ல வந்து அவங்க சரியான அளவுல தான் ஐசிங் செய்யறது. நிறைய பேர் கேட்கிற விஷயம் தான், சீனி எங்களுக்கு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி எடுக்க முடியாதாண்டு. ஒரு நாளும் சரியா வராது உங்களோட ஐசிங். ஐசிங்ல வந்து சரியான இது ஈக்கிறதுனால தான் ஐசிங் சுகர் அண்டே அவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணுவாங்க. அப்ப அதுல ஒரு அளவு இருக்குது, கார்ன்ஃபிளவர் ஆட் பண்றதுல அளவு ஒண்டிக்குது. நீங்க வந்து லோக்கல் பிராண்ட் ஐசிங் சுகர் எடுத்தீங்கன்னா அதுல கார்ன்ஃபிளவர் கூட போட்டிப்பாங்க. என்னடா அந்த நயத்துக்கு ஐசிங் சுகர் தானே கொஞ்சம் கூட போட்டேன்டா அது இதுக்கு. அந்த மாதிரி ஐசிங் சுகர் எடுத்தா அவங்களோட கலர் சேஞ்ச் ஆகும். ஒயிட் கலர், சரியான ஒயிட் கலர் கிடைக்காது.
பியோர் ஒயிட் கிடைக்காது. அதே மாதிரி உங்களோட ஐசிங் வந்து போட்டுக்கொண்டு போகும்போது உங்களோட பட்டரோட செட் ஆகாது. சரி வந்து அது வந்து கட்டி கட்டியா வர பார்க்கும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன நினைக்கும், ஐயோ நான் செஞ்சது பிள்ளையா, என் ரெசிபி பிள்ளையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். என்னன்னா நீங்க சரியான பிராண்டான ஐட்டம் எடுக்கலாட்டி. இப்ப அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போது நீங்க பிராண்டடா எடுங்க. பட்டர்ல கூட அந்த கொனமிக்குது. லூஸ் பட்டர்ல வந்து இந்த ஒரு ஃபெட் ஸ்ப்ரெட் ஒன்றுக்கு அவங்க வந்து ஸ்மெல் போட்டு கலர் போட்டு வைப்பாங்க. மார்கரின் தான்மா எடுத்துக்கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை, கேக் செய்யலாம், பட்டர் செய்யலாம்னு சொல்லி. ஆனா ஷாப்ல அவங்க விற்கிறதுக்காக வேண்டி அப்படி சொன்னதுக்கு நீங்க ஒரு நாளும் லூஸ் பட்டர் எடுக்க வேணும், லூஸ் மார்கரின் எடுக்க வேணும். அதெல்லாம் நீங்க எடுக்கணும் வந்து பிராண்டட். உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஷாப்ல இருக்குது, எஸ்ட்ராண்டு போட்டிக்குது, மற்றது வந்து மெடோலியன் போட்டிக்குது. ஏதாவது மார்கரின் பிராண்டட் உள்ளதை வாங்குங்க. சரியா? உண்மையா சொல்லப்போனா ஹோம்மேட் கேக்குன்னு சொல்றது வந்து நாங்க பிசினஸ்க்கு செஞ்சாலும் நாங்க செய்யறது வந்து பெர்ஃபெக்டா வைக்கணும், டேஸ்ட்ல குறவு வைக்க கூடாது. ஹோம்மேட் என்று சொல்றது வந்து எங்களுக்கு வந்து முட்டையிட பதிலா ஜெல் போட்டோ இல்லைன்னா லோக்கலைசிங் போட்டோ இல்லைன்னா லூஸ் பட்டர் போட்டோ செய்யற விஷயம் அல்ல. இது வந்து உண்மையா சொல்ல போனா நாங்க சரியான முறையில செஞ்சாதான் எங்களுக்கு சரியான ப்ராஃபிட் எடுக்க இயலும், சரியான பிசினஸ்ல எங்களுக்கு ஒரு இடத்துக்கு வர முடியும். சரியா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? இப்ப நான் வந்து இப்ப பட்டர் மார்கரீனை போட்டு கொள்ளுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து மார்கரீனை பீட் பண்ணி கொள்வோம். கொஞ்ச நேரம் வச்சு நல்லா க்ரீம் மாதிரி இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. சரியா? நல்லா க்ரீமா கட்டி அழிக்காம பீட் பண்ணிக்கோங்க. அது பிறகு சீனியோ ஐசி சுகரை வந்து ஒரே அடிட்டு ஆட் பண்ண போவானம். ஐசி சுகர் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும் போது தான் அந்த ஐசி சுகரும் உங்களோட மார்கரினும் ஒன்றுக்கு சேர்ந்து ஒன்றுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். என்ன சார் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளும். நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறேன். சொல்லுங்க தாரு. விளங்குதா சிஸ்டர்? ஓ சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா வந்து பட்டர் இருக்குது தானே, அது யூஸ் பண்ணிருமா? கடையில் எடுக்கிற லூஸ் தருவாங்க எக்ஸ்ட்ரா பட்டர் கேட்டா. எக்ஸ்ட்ரா பட்டர்ன்னு கேட்டா அவங்க லூஸ் தாரது வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸாலேயே தராங்க, இல்லாட்டி என்னத்தால தராங்க? நார்மலா 5 kg எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருக்குது. 5 kg எக்ஸ்ட்ரா பாக்ஸால தாரேண்டா அது ஓகே, லூஸ் எடுக்கலும். அப்படி இல்லாம வேற பிராண்டட் அப்படி அவங்க எக்ஸ்ட்ரான்னு சொன்னதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணலவே அது எக்ஸ்ட்ராவான்னு சொல்லி இல்லைங்கன்னா அது பார்த்து எடுங்க. சரி சரி. நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு 2 minutes சரி நல்லா பீட் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணினோமா ஐசிங் ஓகேன்னு சொல்லலாம். நல்லா பீட் பண்ணணும். நல்லா அதோட தான் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுதான் முக்கியமான விஷயம் ஐசிங். சிஸ்டர் இன்னொரு டவுட் ஒன்று, இது கொஞ்சம் கிளியர் பண்ணிடுமா? சொல்லுங்க. மார்கரின்லயே மேலும் பட்டர்லயே மேலுமா ஐசிங்? மார்கரின்லயே மேலும் பட்டர்லயே மேலும் ரெண்டுலயும் செய்யலாம். அது இஷ்யூ ஒன்று இல்ல. உங்களோட ஐசிங் தான் கூடும் குறையும். அதுதான் நான் சொல்லி தந்தேன். சரி. கட்டாயமாக நாங்க ஒரு கேக் செய்யும் போது எங்களுக்கு வந்து ஹேண்ட் பீட்டர் ஒன்றும் அவன் ஒன்றும் கட்டாயம் தேவை. அது மட்டுமே தான் போதும். உங்களுக்கு வேண்டிய பிசினஸ் உங்களுக்கு செய்யலாம். உங்களோட நீட்னஸ், உங்களுக்குள்ளால நடக்க வேண்டியதுதான் உங்களோட நீட்னஸ்,
அது மாதிரி கிளீனா நாங்க ஒரு வேலை செய்யணும், நீட்னஸ் சீக்கணும் கட்டாயம். உங்களோட வேலையில ப்ரொஃபஷனலா நீங்க ஒர்க் பண்றேன்னா உங்களோட வீட்டுல இருக்கிற கிச்சனும் போதும். ஒன்னாவது உங்களோட கிச்சனை கிளீனா வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏலும் அதுல ஒரு சைடு சரி ஒதுக்கி உங்களுக்கு உங்களோட கேக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு செய்யறதுக்கு முக்கியமா எங்களுக்கு என்ன தேவைப்படுறே ஐசிங் கொண்டு செய்யறதுக்கு கூட முக்கியமா தேவைப்படுறேன் ஒரு ஐசிங்கும் பட்டரும் தான் தேவைப்படுவது, மார்கரினும் தான் தேவைப்படுவது. அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள். ஐசிங்க செஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போனா எல்லா பிசினஸ்லயும் எங்களுக்கு வந்து பெரிய காசு வந்து போடணும் பிசினஸுக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு 2000 ஒரு 2000 கையில இருந்தாலும் போதும் உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டங்களை வாங்கி உங்களுக்கு வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு உங்களோட பிசினஸ தொடங்கிக்கொள்ள ஈஸி ஆயிக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. நான் சொல்றேன் வந்து அதை பத்தி நல்லா லேர்ன் பண்ணுங்க. அது ப்ரொஃபஷனலா ஈக்கணும். இப்ப ஒரு டவுட் ஒன்று ஒரு கஸ்டமர்ஸ் வந்து சொன்னாலும் அந்த டவுட் எங்களை வந்துச்சு, என்ன மிஸ்டேக் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். நீங்க வந்து சரியா அந்த டவுட்டை கிளியர் பண்ணி நீங்க செய்யறது கூட திரும்பி கொண்டாலும் அது எப்படி நான் செய்யறேன், இதுல என்ன பிழை நடந்துச்சு, அந்த பிழை எப்படி நான் சரி பண்றதுன்னு தெரிஞ்சிக்கணும். அதுதான் முக்கியமாக நீங்க படிக்க வேண்டியது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க. என்ன சொன்னா மிஸ், ஐசிங்ல வந்து அந்த கூடுறது குறைகிறது இப்போ ஒரு ஏரியா கேட்ட மாதிரி மெஷர்மெண்ட் சேர்க்க வேணும்னு சொன்னீங்க தானே மிஸ்? ஆமா. அப்ப அந்த கடைகள்ல வந்து 2 நாள் அப்படி என்று வைக்கிறாங்க தானே, அதுக்கு என்ன மாதிரி அளவு மிஸ் வைக்கிறாங்க? அவங்க யூஸ் பண்றாங்க இல்லையே ஒரிஜினல் பட்டரை. ஒரிஜினல் பட்டரோ ஒரிஜினல் மார்கரினோ அவங்க யூஸ் பண்றாங்க இல்ல. அவங்க யூஸ் பண்ற பட்டர் வந்து வெஜிடபிள் ஷார்ட்னிங்ன்ற ஒயிட் பட்டர், ஒயிட் மார்கரின் சொல்லல. அதுக்கு ஃபேட் உண்டு, ஒயிட் ஃபேட் உண்டு. அதுல டேஸ்டும் இல்ல, அதுல வந்து ஸ்மெல்லும் இல்ல, அதுல கலரும் இல்ல. ஓகே, அத வந்து அவங்க வந்து ஐசிங் சுகரோட போட்டு அதுல கலர் எடுத்து அதுக்கு டேஸ்ட் எடுத்து அவங்க செஞ்சு போடுறாங்க. அதுக்கு நார்மலா அந்த ஃபேட் வெஜிடபிள் ஷார்ட்னிங்க்கு வந்து நார்மலா பட்டரோ மார்கரினோ எங்களுக்கு வந்து நார்மலா ரூம் டெம்பரேச்சருக்கு வச்ச சீரு 32 33 34 ஹீட் வரக்குள்ள மெல்ட் ஆக தொடங்கும். சரியா? ஆனா அது மெல்ட் ஆகாது. அது வந்து ஒரு ஹீட் ஒன்று படவே ஓடும். அது மெல்ட் ஆகுறதுக்கு 45ல தான் அது மெல்ட் ஆக தொடங்கும். சரியா? அப்ப எங்களுக்கு நார்மலா அது வந்து ஷாப்ல வைக்கலாம், மெல்ட் ஆகாது. சரியா? அந்த பட்டர் உண்மைக்கு கூட சாப்பிடுறதும் சரி. ஆமா, அது வந்து அந்த குவாலிட்டி இல்ல. அப்படியே குவாலிட்டி இல்ல. ஆமா, அதான் நான் சொல்றேன். இப்ப நாங்க ஹோம்மேட் கேக்கு அப்படி செய்ய முடியாது. ஆமா, விளங்கினா நாங்க வீட்டு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்போம். அந்த கொழுப்பு அந்த கேக்க நீங்க திண்டாலே உங்களுக்கு விளங்கும், நாக்குல ஒட்டும். சரியா? சாப்பிட முடியாது. தெமட்டும். அந்த ஒரு ஜாய் சொல்லுவாங்க, அந்த நெஞ்சுக்கு வாரமாயிக்கும். அது கூட ஐசிங் தின்ன முடியாது. சரியா? ஆனா இந்த கேக் எல்லாம் அப்படி இல்ல. சாப்பிட கொனாண்டு கேக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் ஆயிக்கும். அதே மாதிரி ஐசிங் கூட ப்ராப்ளம் இல்லாம சுகர்லெஸ்ஸா நல்ல டேஸ்டா நல்ல குவாலிட்டியா வரும். அதுதான் நான் சொல்றேன். அதெல்லாம் நீங்க சரியா லேர்ன் பண்ணி நீங்க படிக்கணும். இன்னும் படிச்சா உங்களுக்கு விளங்கும் மீட குவாலிட்டி என்னன்னு. நிறைய பேர் வருவாங்க, பிசினஸ் பண்ணும் போது கூட வருவாங்க, என்ன ஷாப்ல இந்த கணக்கு சொல்றீங்க, நீங்க என்ன அந்த கணக்கு சொல்றீங்க. அவங்க வந்து எக்கிட்ட பங்குக்கு ஜெல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஜெல் அந்த எக் ஒயிட் எக் மாதிரி அந்த ஜெல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க பீட் பண்ணுவாங்க. பட்டர் போடுறே குறவாய்க்கும். சம்டைம் ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஆயில் அந்த பட்டர்ட பங்குக்கு மார்கரின் பங்குக்கு ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு அதுல ஆமா நயம் நீக்குது. ஆனா வாங்குறவங்களுக்கும் அது ஒரு ப்ராப்ளம் இல்ல. அவங்களுக்கும் காசு ஒரு அளவுன்னு சொல்லி அவங்களும் வாங்குவாங்க. டிசைன் மட்டும் அழகா ஆயிக்கும். சரியா? பார்த்தா அந்த ஆசைக்கு வாங்குவாங்க. ஆனா அதுல குவாலிட்டி இல்ல. பாருங்க, நான் வந்து 350 கிராம் ஐசிங் சுகர் எடுத்ததுல எனக்கு ஒரு 30 கிராம் ஐசிங் சுகர் நிந்திக்குது. சரியா? இந்த ஐசிங் சுகர் வந்து நான் வந்து 50 போடல. ஏன்னா என் ஐசிங்க கன்சிஸ்டன்சி சரியானு நான் நினைக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிறதுக்கு நான் வந்து இப்ப கலரிங்கும் ஆட் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைண்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளணும். உங்களோட ஏரியாட மாய்க்கு எப்படின்னு சொல்லி கலரிங் வந்து நாங்க கூட போது கூட ஐசிங் சுகர் ஆட் பண்ணணும். ஏன்னா லிக்விட் தன்மை கூடுறதுனால.
சரியா மெல்ட் ஆகும் ஐசிங் சுகர்ட கன்சிஸ்டன்சி மாறும் ஐசிங் பட்டர் ஐசிங் கன்சிஸ்டன்சி மாறும் அதனால உங்களுக்கு லிக்விட் நாங்க கலர் ஆட் பண்ணும் போது கூட ஐசிங் சுகர் கொஞ்சம் போல ஆட் ஆக்குற நேரத்துக்கு ஆட் ஆக்கி கொள்ளத்தான் ஆகும் சரியா சரி இப்ப நாங்க பாப்போம் எப்படி நாங்க இந்த டிசைனை போட போறேன்னு மிஸ் ஆ சொல்லுங்க சொல்லுங்கம்மா இந்த ஐசிங்க்கு வந்து 1க்கு 3 சொல்லியா ஐசிங் சுகர் போடுறதுக்கு பட்டர் 50 கிராம் சொன்னால் ஐசிங் சுகர் 150 அப்படியா 150 கிட்ட மாதிரி ஓ 150 கிட்ட மாதிரி ஐசிங் சுகர் தேவைப்படும் அது வந்து ஷுவரா உங்களுக்கு 150 வராது சரியா சரி கொஞ்சம் எனக்கு பீட் பண்ணி கொள்வோம் இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த ஓ சொல்லுங்கம்மா அந்த ஐசிங் இருக்குதானே இது நல்ல பியூர் ஒயிட் கலர் வாரன்னா என்ன செய்யணும் ஐ சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க கலர்ல வந்து இந்த பட்டர் நாங்க ஐசிங் பண்ணி கொண்டு போகும்போதா ஓ போகும்போது நாம இந்த கலர்ல வந்து நல்ல ஒயிட்டா இருக்கணும்னா என்ன செய்யணும் நீங்க வந்து நல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் நல்ல ஸ்பீடா மாகரீனை பீட் பண்ணணும் ஸ்பீடா பீட் பண்ணணும் ஸ்பீடா பீட் பண்ணி 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 ஐசிங் சுகர் போட்டு போட்டு பீட் பண்ணும் போது உங்களுக்கே விளங்கும் ஆஃப் ஒயிட் கலருக்கு வருது சரியா ஆஃப் ஒயிட் கலருக்கு வரும் தானே இப்ப நான் வந்து இது வந்து நான் கொஞ்சம் ஐசிங் சுகர் கூட போடுறேன் என்னடா எனக்கு மறந்துட்டு கலர் ஆட் பண்ணணும் நான் இதை பாருங்க இந்த மாதிரி டார்க் கலர் ஆட் பண்ணணும் இதுக்கு டார்க் ப்ளூ ஆட் பண்ணணும் ரெட் கலர் ஆட் பண்ணணும் பிளாக் ஆட் பண்ணணும் அப்ப இது மாதிரி கலரிங் ஆட் பண்ணும் போது எங்களோட ஐசிங் சுகர் வந்து மெல்ட் ஆக பார்க்கும் நாங்க லிக்விட் கலர் ஆட் பண்ணோம் போல அப்ப எங்களோட ஐசிங் கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதை சரியா இருந்துச்சுன்னா தான் அந்த ஐசிங்க்கு சரியா போகும் இல்லாண்டா ஒட்டி கொள்ள பார்க்கும் ஐசிங் சுகர் கூட போட போட அந்த இது ஐசிங் க்ரீம் வந்து டைட் ஆகுமா லூஸ் ஆக மாட்டாதா க்ரீம் வந்து கொஞ்சம் டைட் ஆகும் சரி டைட் ஆகிட்டு இப்ப நாங்க லிக்விட் போடும் போது மறுவாம அது வந்து மீடியம் லூஸ் ஆகிடும் என்னண்டா அந்த ஐசிங் காயணுமே சரி சரி இப்ப நீங்க என்ன கேட்டீங்க ஒயிட் கலருக்கு தானே ஒயிட் கலருக்கு நார்மலா நல்லா ஆஃப் ஒயிட் ஆயினது போறோம் உங்களுக்கு ஒயிட் கலர் கலரிங் இருக்குது எடிபிள் கலரிங் இருக்குது வில்டன் ஜெல் கலர் இருக்குது லிக்விட் கலரிங் கொஞ்சம் கஷ்டம் மிஸ் அந்த கலரிங் எல்லாமே எங்க ஊர்ல கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது கலரிங் கஷ்டமா கஷ்டம்னா இப்படித்தானே நீங்க வந்து நல்ல இதாக்கினா ஆஃப் ஒயிட்டுக்கு வந்துடும் இப்ப நார்மலா கலரிங் தேவை எங்களுக்கு இப்ப தேவையான கலரிங்கள் நாங்க தேவையான நேரத்துக்கு யூஸ் பண்ணத்தானே ஓணும் அந்த கலரிங் எல்லாம் நீங்க கொலம்பால சரி வாங்கி வச்சுக்கோங்க ஒயிட் டீக்குது ரசாக்கோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நாங்க கலரிங் ஆட் பண்றேன் கலரிங் ஆட் பண்றதுக்கு ஒவ்வொரு பிராண்டிக்கு இது அந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியா கலர் தேடிக்கொள்ள ஈஸியா ஆயிக்கும் இந்த பாருங்க நான் சைட் கேமரால க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் ஐசிங் எப்படி இருக்குதுன்னு இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில ஈக்கோடும் கண்டிங்களா இந்த கன்சிஸ்டன்சில ஈக்கோணும் உங்களோட ஐசிங் இன்னைக்கு ஒர்க் பண்றேன் நாங்க டிசைன் பண்ண போறோம் அதுல தான் ஓகே இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி நாங்க இந்த டிசைனை பண்ண போறோம்ண்டு நான் வந்து இப்ப இதுக்கு தேவையான கலர் ஆட் பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கலர் எப்படி ஆட் பண்றேன்னு இது ரசாக்கோ திக் கலர் இது வில்டன் கலர் ஜெல் கலர் இது சரியா வில்டன் ஜெல் கலர் இது ரசாக்கோ எல்லா கலராலையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது வந்து லிக்விட் கலர்
சரியா? ப்ளூ கலர். இது வந்து ரசாக்கோ லிக்விட் கலர். இது கொஞ்சம் தண்ணி குணமாயிக்கும். இது வந்து திக் ஆயிக்கும். இது வந்து திக்னஸ் கூட. ஓ ಈ திக்னஸ் கலரிங்லயும் ஒவ்வொரு டைப் இருக்கா? ஓ டைப்பிக். இது வந்து ஜெல். இது வந்து சரியான ஜெல் ஆயிக்கும். இதுல வந்து வில்டன் கலர்ல வந்து பேசிக் கலரோட மட்டும்தான் வாரே. எல்லா கலரும் எங்களுக்கு எடுக்கலாம். ஆனா இந்த ரசாக்கோ டிக் கலர்ல உங்களுக்கு வேண்டிய கலர் எடுக்கலும். ஒவ்வொரு ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு கலர் இருக்குது. சரியா? இனி உங்களுக்கு இந்த கலர்ஸ் உங்களுக்கு இந்த டிக் கலர்ல உங்களுக்கு நல்ல நல்ல ஒவ்வொரு ஆரஞ்சு அதே மாதிரி எக் அதுல yellow மென்ஷன் பண்ணிட்டேன் டிக் அண்ட் எல்லாம் இருக்குது. டிக் கலர் ரெண்டு போட்டிக்குது, மென்ஷன் பண்ணிக்குது, கலர்ட பேர்களும் போட்டிக்குது, ரெட்லயும் ஒவ்வொரு கலர் இருக்குது, மெரூன் இருக்குது, பிலோ பாக்ஸ் கலர் இருக்குது, மற்றது வந்து இன்னொரு பேர்லயும் ரெட் கலர் இருக்குது, கிறிஸ்மஸ் ரெட் ரெண்டு இருக்குது. இந்த மாதிரி ரெட் கலர்ல எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது நியோ ரெட். நியோ ரெட் இது வந்து ரெட் கலர்ல கொஞ்சம் டார்க் ஆயிக்கும். அந்த கலர் ப்ளூலயும் ஒவ்வொரு கலர் இருக்குது, லைட் ப்ளூ அந்த இந்த இது வந்து கார்ன் ப்ளூ. இந்த கலர் வந்து கார்ன் ப்ளூ. இந்த கலர் கார்ன் ப்ளூ கலர். இந்த மாதிரி பிளாக்லயும் டிக் கலர் இருக்குது, பிளாக்லயும் இருக்குது டிக் கலர், பிளாக் கலர். இனி இந்த மாதிரி உங்களுக்கு கலர் டிக் கலர்ல எடுக்கலும் வேண்டிய மாதிரி இருக்குது. முந்திய மாதிரி கலர் தேட கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஜெல் கலர் வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். என்னன்னா 1300 400 போகுது ஒரு ஜெல் கலர். இனி இந்த ஜெல் கலர் வந்து இப்படித்தான். இந்த ஜெல் கலரும் டிக் கலரும் தான் நான் கூடுதலா ஐசிங்க்கு யூஸ் பண்றேன். நாங்க வந்து லிக்விட் கலர் கொஞ்சம் யூஸ் பண்றேன் குறவு. ஏன் காரணம்னா லிக்விட் கலர் இந்த எடுத்ததுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எங்கட ஐசிங் கன்சிஸ்டன்சி மாறாம வைக்கிறதுக்கு நாங்க பார்த்துக்கொள்ளணும். டொட் ஒன்று போட்டுண்டா வேற கதை, லைட் கலர் எடுக்கிறேன்டா வேற கதை. இப்படி நாங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுண்டா நாங்க டிக் கலர் யூஸ் பண்றது நல்லது. இந்த மாதிரி டிக் கலர் யூஸ் பண்றது நல்லது. சரியா? இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சரி கலரை பத்தி டவுட் இருக்குதா தாருக்கு? சரி சிஸ்டர், ஓ சொல்லுங்க. அந்த டும் டும் அதுல வருது கலரிங், அது நல்லமா? டும் டும்லயும் வருது கலரிங். ஆமா, டும் டும் கலரிங்லயும் நல்லது. டும் டும் கலரிங்லயும் டஸ்ட் கலர் இருக்குது, கோல்ட் கலர் இருக்குது, ஒவ்வொரு கலர் வந்திக்குது. அது புதுசா தானே இப்போ பிராண்ட் வந்திக்குது. அதுலயும் ஓகே, அது பிரச்சனை இல்லை, நல்ல கலர். சரி, இப்ப நான் கலர் எப்படி மிக்ஸ் பண்றேன்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் போல் ஐசிங் எடுக்கிறேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்கன ஐசிங் எடுத்துக்கோங்க. காரணம் என்னென்னா நாங்க நிறைய வேஸ்ட் பண்ணவானோம். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படுது. பாருங்க, இப்ப ஃபேஸுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கேக் கொண்டு ஐசிங் பண்ணும்போது நாங்க ஒரே போல யூஸ் பண்றதுக்கு ஃபுல் ட்ரை பண்ணணும். ஏனெண்டா இல்லண்டா நீங்க கேக் செய்யறதுக்கு பார்க்க உங்களோட சிங்கை தான் நினைச்சு கொள்வீங்க. சரியா? கிச்சனுக்கு போனா உங்களோட சிங்கை பார்க்க எல்லாமேக்கும் அவ்வளவுக்கு சிங்க்ல கழுவுறதுக்கு ஐட்டம் நிறைஞ்சிக்கும். அதனால நீங்க வந்து சரியான ஈஸியா கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐட்டத்தை கிட்ட வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிக்கும். இப்ப நான் வந்து கொஞ்சம் போல என்னன்னா லைட் கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைட் கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து லைட் கலருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒயிட் கலர், அதுக்கு போறோம் பீச் கலர். சரியா? இந்த பீச் கலர், இந்த பீச் ஃபேஸ்க்கு வர பீச் கலர், இது டால் கலர் வரும். இது வந்து நான் ஆரஞ்சு கலரா ஒரு ட்ராப் போட்டேன்னா பீச் கலரா மாறிடும். இப்ப அப்படியே உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இல்லைன்னா பிங்க் கலர் இருந்துச்சுன்னா பிங்க்ல ஒரு ட்ராப் போட்டு போட்டீங்கன்னா லைட் பிங்க் கலர் டால் ஃபேஸ் கலருக்கு வந்துடும். சரியா? அந்த கலரை போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு தான் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் போகணும் லைட் ப்ளூ கலருக்கு. லைட் ப்ளூ கலர் பேசிட்டு டார்க் ப்ளூ போங்க. டார்க் ப்ளூ போனதுக்கு பிறகு தான் நீங்க வந்து ரெட்டுக்கு போங்க. ரெட்டுக்கு போன பிறகு பிளாக்குக்கு போங்க. அப்போ உங்களுக்கு ஒரே பவுல்ல உங்களுக்கு ஒரே பவுல் ஒன்று எடுத்து உங்களுக்கு கலர் ஆட் பண்ணிக்கொள்ள ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒயிட்டை வந்து நான் பைப்பிங் பேக்ல கொஞ்சம் போட்டு கொள்ளுறேன். ஓ சரிங்க. மாதிரி வச்சு கேக்ல போடலுமா? ஆமா, என்னது இந்த டிசைனிங் இந்த இப்ப இந்த டிசைனிங்க போடுற ஐசிங் அது வந்து கேக்ல எப்படி போடுற இப்படியே இந்த பிக்சர் வச்சு அப்படி மேல போடணும்? இல்ல, இப்படித்தான் நீங்க கேக்க வந்து ஒன்னாவது கிரம் கோட் பண்ணோம்னா நான் உங்களுக்கு கேக் எல்லாம் செய்யற மாதிரி கிரம் கோட் பண்ற மாதிரி அதுக்கு தேவையான ஐசிங் இப்ப நார்மலா நாங்க ஃப்ளவர் செய்யும் போது இந்த ஐசிங் யூஸ் பண்ணலாம். அப்ப அதுக்கு வந்து ஸ்டிப் கன்சிஸ்டன்சி ஐசிங் எல்லாம் செய்யற மாதிரி சொல்லி தருவோம் முன்னுக்கு.
இப்ப இந்த கேக்கு வந்து நீங்க ஒன்னா கம்கவுட் பண்ணிக்கொள்ளணும், பண்ணி கேக்க கவர் பண்ணிக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகுதான் இத இந்த டிசைனை கேக்குக்கு மேல போடுவோம். சரியா? சரி சரி. இப்ப நான் வந்து கொஞ்சம் பீச் கலர் ஆட் பண்றதுக்கு ஆரஞ்சு கலர்ல ஒரு டிராப் எடுக்கிறேன். கொஞ்சமா தான் தேவைப்படும், ஒரு டிராப் மாதிரி நீங்க பூசிக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், சொல்லுங்கம்மா. இது பட்டர் ஐசிங் கொஞ்சம் ஹார்டா எடுக்கணும் என்ன நீங்க சொன்ன மாதிரி? மீடியம் கன்சிஸ்டன்சி, ஹார்டா இல்ல, மீடியம் கன்சிஸ்டன்சி அது எடுக்கணும். அது அப்ப அது மிச்சம் ஹார்டாவும் கூடாது. மிச்சம் ஹார்டாவினா உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து நான் இந்த டிசைன் போடக்குள்ள உங்களுக்கு விளங்கும், ஒரு லைன் கூட இருக்க கூடாது. மிச்சம் ஹார்டாவினாலும் கரைச்சல் உங்களுக்கு நீட் பண்ண கஷ்டமா. பீட் பண்ற நேரம் அது எப்படி பாக்குறது? அது அதான் நான் காட்டியிருந்த ஹார்ட் இல்லாம இந்த மாதிரி இந்த கிரீம் கொணத்துக்கு ஈக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரி ஈக்கணும், கொஞ்சம் இப்படி போட்ட சீரு கொஞ்சம் புளூர தன்மைக்கு ஈக்கணும். சரியா? இந்த ஸ்டெப் சரி. அது உங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை செய்யும் போது உங்களுக்கு ஒட்டுவா வந்துடும். அது பெரிய இஷ்யூ ஒன்று இல்லை, நீங்க செய்யும் போது உங்களுக்கு விளங்கும். பீச் கலரை நீங்க ஃபேஸே கைக்கும் தேவையான கலர் லைட்டா தான் வருமா ஃபேஸ் கலர். இன்னொரு விஷயம் தான், நாங்க ஒரு டிசைன் ஒன்று பண்ணும் போது அந்த டிசைனுக்கு தவறு நடக்கக்கூடாது. ஐசதை வந்து நாங்க அதை வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா அதே கலர் எடுக்கலுமோ அந்த மட்டுக்கும் அந்த கலர் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த டிசைன் உங்களுக்கு அதை பார்த்துட்டு இதை பார்க்க போக்குள்ள ஒரே மாதிரி விளங்கும். அப்படி இல்லைண்டா டிஃப்ரெண்ட் காட்டும். அதனால கலர்ஸ்லயும் நாங்க கவனமா இருக்கணும். கலர்ஸ் போடும் போது அதே கலர் ஆட் பண்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கா பேக் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரே போல வச்சு பேக் ரெடி பண்ணிக்கோங்க, பைப்பிங் பேக். நான் ஒரு நொசில யூஸ் பண்ணாம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர்கிட்டே நொசில் சீக்காதுன்னு தெரியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இப்படி காட்டுறேன். ஏனண்டா உங்களோட கையை பழக்கி கொள்றதுக்கு. மற்றது வந்து இது வந்து ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அப்படி எனக்கு முடியுமையா, எனக்கு எல்லாமே ஒன்றும் தெரியாம இருக்கிறேன்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு உங்களுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று தான் இது. சரி, இப்ப நான் வந்து அதுக்கு போறோம், நான் யூஸ் கலர் ஆட் பண்றேன். ப்ளூ கலர். இது வந்து லிக்விட் கலர். கொஞ்சம் இருங்க, கல் டைட்டா. இது வந்து ஸ்கை ப்ளூ கலர். ஸ்கை ப்ளூ கலர்ல தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். അതിന്റെ ലിഡ് కొంచెం టైట్ ఆవి. சொல்லுங்க. இன்னொரு டவுட் உண்டு. சொல்லுங்கம்மா. 350 கிராம் ஐசிங் சுகருக்கு எத்தனை மாதிரி நீங்க எடுத்தீங்க? 100 கிராம். மிஸ், ஓகே. ப்ளூ கலர்.
Too tight. Thank you. The lid tight on. Okay. Yellow dot. லிக்விட் கலர் சுருக்க கலர் வந்துடும். இந்த நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஐசிங்கோட கன்சிஸ்டன்சி மாற பார்க்கும். லைட் ப்ளூ கலர் இது டார்க் ப்ளூவா மாத்தே போதும். நான் இப்ப சொல்லித்தாரது உங்களுக்கு எல்லாம் தெளிவா விளங்குதா? அப்படி என்றா இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். சரி சும்மா சரி எங்கட ஐசிங் கூடிட்டு எங்கட கையால தவறில ஐசிங் கூடிட்டு இப்போ ஒரு ஐசிங் ஈக்குது கொஞ்சம் உருண்டமா ஈக்குது ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்ண போறீங்க? எப்படி அதை மெல்ட் பண்ணி கொள்றேன்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் போட்டு அடிச்சா சரியா வந்தான். வேற யாரு? சரி உங்களோட அது நீங்க உங்களோட ஐடியா அது எக்ஸ்ட்ரா பட்டர் போடுவோம்ன்றது இன்னும் உங்களுக்கு பதில சொல்றேன். சரியானது யாருக்காங்க மில்க் ஆட் பண்ணுவோம். சரி ஓகே மில்க். ஓகே மில்க். வேற யாரு? சொல்லுங்க பாக்க. இன்னும் என்ன ஐடியாஸ் சொல்லுங்க. நீ உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. நல்லா பீட் பண்ணினா நல்லா பீட் பண்ணணும் அவ்வளவுதான். ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியா? இல்ல மில்க் ஆட் பண்ணி இல்லாட்டிக்கு பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணி எடுத்து. ஓகே சரி. நான் சொல்யூஷன் கேட்டேன். என்ன எப்படி இந்த இது சரியான டைட் ஆகிட்டு இப்ப எங்களுக்கு பட்டர் இப்ப என்ன பண்றேன்றதுதான் நான் கேக்குறேன். இப்ப இன்னும் யாரிக்கிறாங்க சொல்லுங்க பாக்க. ஐடியா சொல்லுங்க. பிரச்சனை இல்லை. பிள்ளையோ சரியோ மிச்சம் பெருசா டீப்பா யோசிக்க வேணாம். சொல்லுங்க பாக்க என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா பட்டர் எக்ஸ்ட்ரா போடணும். பீட் பண்ணி எடுத்தா எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா பீட் பண்ண சொல்றீங்க. அப்படியா? சரி வேற? ஐசிங் சுகர் கொஞ்சம் சேர்த்து சும்மாவே ஐசிங் சுகர் போட்டு நிறைய இப்ப இருவிக்குது. அப்ப என்ன செய்யறது? ஐசிங் சுகர் போடுவாங்க. அடிச்சா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படி. ஓகே சரி உங்களோட ஐடியா அது. சரி வேற யாருக்கிறாங்க? ஆமா கொஞ்சமா விப்பிங் கிரீம் போட்டு ஜெலட்டினா. ஓகே எங்கேயோ போறீங்க யோசிக்கிறீங்க. சரி இன்னும் சொல்லுங்க பாக்க. கொஞ்சமா விப்பிங் கிரீம் போடலாமா? விப்பிங் கிரீமா? ஓகே சரி. இன்னும் இவ்வளவு தூரம் போறீங்க. நான் சொல்றேன் சரி உங்களோட ஊர்ல கடையே இல்ல ஒன்றுமே இல்ல பால் கூட இல்ல என்ன போடுறது அப்படி என்று கேட்டா தூக்கி வீசுறதா தூக்கி வீச தேவையில்லை. அதான் சொல்றேனே தூக்கி வீச. சரியா தான் சொன்னீங்க. வாட்டர் ஆட் பண்ண தெரிஞ்சுக்கணும். டக்குன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இதாவிச்சுன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்ல என்ன பண்ணுறே. எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஓணும். நாங்க வீட்டுல இருக்கிறோம். எங்களுக்கு வாங்குறதுக்கு கடைக்கு போக மில்க் வேங்கிறது கூட கடைக்கு போகணுமே ஃப்ரெஷ் மில்க் கொண்டு எடுக்கிறதுக்கு. சரி அதுவும் இல்ல. ஷாப்பும் மூடி. சரியா? வீட்டிலேயும் இல்ல. அப்படி என்ற ஒரு இடத்துல வந்தா நீங்க கடைசியில நாளை மார்னிங் 7க்கு நீங்க ஆர்டரையும் கொடுக்கணும். அப்படியாண்டா உங்களோட ஐசிங் இப்படி ப்ராப்ளம் ஆகிட்டு என்ன பண்ணணும்? அப்போ வாட்டர் ஆட் பண்ண தெரிஞ்சுக்கணும். டக்குண்டு அப்படியா ஒரே அடிட்டு ஊத்துற இல்ல வாட்டரை அந்த டக்குன்னு என்ன செய்யணும்?
வாட்டர் ஆட் பண்ணணும். ஒரு ட்ராப் மாதிரி ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் ஆட் பண்ணும் போது உங்களோட ஐசிங் உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி சரியா வந்து ஒன்றும் நடக்காதா மிஸ் வாட்டர் ஒன்றும் பண்ண ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நல்ல அழகா நல்ல திக்னஸா நல்ல க்ரீமா ஸ்மூத்தா வந்துடும். மிஸ் ஒரு டவுட் பண்ண மிஸ், நாங்க இப்ப 7க்கு இப்ப டெலிவரின்னு சொல்றீங்க மிஸ், அப்படின்னா எத்தனை மணிக்கு முதல் எத்தனை மணித்தியாலத்துக்கு முதல்ல அந்த ஐசிங் ஆட் பண்ண வேணும்? ஒரு கேக் கொண்டு நீங்க வந்து ஆர்டர் எடுக்கிறீங்கடா, இது உண்மைக்கு இப்ப இல்ல, நீங்க கேக் எல்லாம் செஞ்ச பிறகுதான் நீங்க இந்த விஷயத்த கேட்கணும். என்னன்னா கேக் கொண்டு சரியா ஆர்டர் பண்றேன்டா, ஆர்டர் ஒன்று தந்தாங்கடா யாராவது ஒருத்தர், நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3 டேஸ்க்கு முன்ன கேக் பேக் பண்ணணும். உங்களுக்கு இந்த கேக்கை வந்து ஒரு 5 டேஸ் வச்சுக்கொள்ளும். ஒரு ஒன்றுமே அது சரி அந்த செல்வாங்களே ஒவ்வொரு போடுறாங்களே, சம்டைம் கடைவல்லையும் போடுறாங்க கேக்களுக்கு, அத மாதிரி ஒன்றும் போடாம உங்களுக்கு வந்து ஒரு 5 டேஸ் கேக்க கூல்ல வைக்காம தண்ணி படாம வச்சா ஏன கேக்க நான் சொல்றேன், மத்தவங்களுடைய நான் செல்லல. எனக்கு அப்படி எனக்கு எல்லாத்தையும் இப்படி வைக்கலுமன்றத எனக்கு உறுதியா செல்ல முடியாது. நான் செய்யற முறையிலையும் நான் செய்யற பிசினஸ் டெக்னிக்லயும் 5 டேஸ் வைக்கலும். அப்படி வச்சிங்கன்னாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து ஆர்டர்ஸ் தந்த சீரு ஒரு ஆர்டர்ஸ் தந்த சீரு கேக்க வந்து ரெக்கார்டிங் ஓகே. ஐயோ பயமா வந்துச்சு. ஓகே ஓகே. ப்ளூ கலர் அதுக்கப்புறம் ரெட் கலர். ஓகே